வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுஜிதா. இது வரைக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க ப்ராப்பரா எல்லா வருஷமும் ஸ்ரார்த்தம் அல்லது தவசம் செஞ்சிருந்தாலும் சரி, செய்யாம விட்டிருந்தாலும் சரி, ஒரு அமாவாசையிலையும் தர்ப்பணம் கொடுத்திருந்தாலும் சரி, கொடுக்காம இருந்திருந்தாலும் சரி, வரப்போற ஆடி அமாவாசையில நிச்சயமா உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க. அப்பதான் இத்தனை நாள் நீங்க செய்ததற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். செய்யாமல் விட்டு இருந்தா அந்த பாவமும் நீங்கி புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஆடி அமாவாசையில முன்னோர்கள் பொதுவா பூமிக்கு மக்களை வாழ்த்துறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு நிச்சயமா முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணத்தை செய்யணும். எந்த இடத்துல தர்ப்பணம் செய்தா அது சிறப்பாக அமையும், யார் யார் தர்ப்பணம் செய்யலாம், முக்கியமா பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு விசேஷமானது அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய 12 மாதங்களை இரண்டாக பிரிப்பாங்க. தையில இருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம்னு, ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயன காலம்னு பிரிப்பாங்க. உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் நேரம். அந்த நேரத்துல நீங்க எந்த ஹோமம் செஞ்சு அழைத்தாலும் தேவர்கள் உடனே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க. ஆனா தட்சிணாயன காலம்ங்கிறது தேவர்களுடைய இரவு நேரம், தேவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அதனால இந்த காலகட்டத்துல உங்களுடைய பித்ருக்களோ உங்களுடைய முன்னோர்களோ தான் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தை நம்ம புண்ணிய காலம்னு சொல்லுவோம், தட்சிணாயன காலகட்டத்தை. அதனால இந்த காலகட்டத்துல செய்யறது எல்லாமே புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டம் ஆடி மாதத்துல தொடங்குறதுனால ஆடியில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கறதே மிகப்பெரிய புண்ணிய காரியம். உங்களுடைய பித்ருக்களை பித்ருலோகத்துக்கு போறதுக்கு நீங்க கரை சேர்க்கறதுக்கு உதவுறீங்க. இந்த புண்ணியத்தை தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போது செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறதுனாலதான் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆடிக்கு அடுத்ததா தட்சிணாயத்துல வரக்கூடிய புரட்டாசி அமாவாசையும், புரட்டாசியில வரக்கூடிய மகாலய பட்சமும் இதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இருக்கு. அதனால ஆடி அமாவாசையில மறக்காம தர்ப்பணம் செய்யுங்க. ஸ்ரார்த்தம் அல்லது தவசத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்த சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கோம். ஸ்ரார்த்தம் அல்லது தவசம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க இறந்த அதே திதியில அதே நாள்ல, அதாவது தமிழ் மாதத்தை கணக்கெடுத்து வருஷா வருஷம் அவங்களுக்கு அந்த நாள்ல தவசம் செய்யக்கூடியதுதான் ஸ்ரார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ரார்த்தம் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க ஆனி மாதத்துல ஏதாவது ஒரு திதியில, சதுர்த்தி திதியில, வளர்பிறை திதியில அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னா அதே ஆணி மாதத்தினுடைய சதுர்த்தி வளர்பிறை திதியில தான் வருஷா வருஷம் நீங்க ஸ்ரார்த்தம் செய்யணும். தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு அமாவாசை அன்னைக்கும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த 6 தலைமுறை முன்னோர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீரும் விட்டு பிண்டம் வைத்து அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியதுதான் நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல சென்று தர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னா, கோவிலோடு கூடிய படித்துறைகள்ல செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது. தாமிரபரணி படித்துறையா இருக்கலாம், காவேரி நதி இருக்கக்கூடிய படித்துறையா இருக்கலாம், அம்பா சமுத்திரமா இருக்கலாம், பவானியில இருக்கக்கூடிய கூடுதரையா இருக்கலாம். ஏன்னா இங்க பவானி, காவேரி, அமுதா அப்படின்னு 3 நதிகள் ஒன்றா இணையக்கூடிய இடம். அதனால பவானி கூடுதரை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி கோவிலோடு கூடிய படித்துறையில செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காசி ராமேஸ்வரத்துல செய்யறது இதை விட ரொம்ப விசேஷமானது. ஆனா காசி ராமேஸ்வரத்துக்கு எல்லாராலையும் போக முடியாது. அதனால நான் சொன்ன 4-5 படித்துறைகள்ல எது உங்களுடைய இடத்துல இருந்து பக்கமா இருக்கோ அந்த இடத்துல போய் செய்யுங்க. அப்படி என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது, எனக்கு போக டைம் கிடைக்காது, எனக்கு போறதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்னா நீங்க வீட்லயே தர்ப்பணம் செய்யலாம். ஒரு ஐயரை வரவழைத்து வீட்லயே நீங்க செய்யலாம். அப்படி வீட்டுல தர்ப்பணம் செய்யறீங்க அப்படின்னா தர்ப்பணம் முடிந்த உடனேவே கையோட அங்க இருக்கிற எள் தண்ணீர் ஆகட்டும், பிண்டமாகட்டும், இது எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கொண்டு போய் மறக்காம சேர்த்துடுங்க. அது அதுக்கு மேல வீட்டுல வச்சிருக்க கூடாது. முடிஞ்ச உடனேவே கொண்டு போய் நீர்நிலைகள்ல சேர்த்துட்டு வீட்டுல சமைச்ச உணவை காக்கைக்கு படைச்சிட்டு முன்னோர்களுக்கு படையலா வச்சுட்டு அதற்கப்புறமா தான் அதை நீங்க சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், யாரெல்லாம் திதி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஒருவருக்கு தாய் தந்தை இல்ல அப்படின்னா அவருடைய மகன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு தாய் இருக்காங்க தந்தை இல்ல அப்படின்னாலோ, தந்தை இருக்காங்க தாய் இல்ல அப்படின்னாலோ, யாராவது ஒரு பேரண்ட் இல்ல அப்படிங்கிற அந்த மகன் தன்னுடைய எந்த பேரண்ட் இல்லையோ அவங்களுக்கு தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டாரு, ஆனா அந்த பெண்ணுக்கு ஆண் வாரிசு கிடையாது, அவங்களுக்கு மகள் தான் இருக்காங்க, 3 மகள்கள் இருக்காங்க அப்படின்னாலுமே கூட
மகள்களோ அந்த பெண்ணோ தர்ப்பணத்தை செய்ய முடியாது. அதனால அந்த ஆணினுடைய அண்ணாவோ தம்பியோ உறவினர்களோ யாராவது செய்யலாம். அப்பேற்பட்ட உறவினர்கள் யாரும் இல்ல அப்படின்னா அந்த பெண்களுக்கு திருமணமானதுக்கு அப்புறமா அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்தவருடைய மருமகன் அவருக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படி அந்த மருமகனுக்குமே இதை செய்யறதுல இஷ்டம் இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அவங்களுக்கு இதை பத்தின விஷயங்களே புரியாது அப்படின்னா அவங்களுடைய மகன் செய்யலாம். ஆனா பொதுவாவே ஒரு பையனுக்கு தன்னுடைய அப்பா உயிரோட இருக்கும் பொழுது அவன் தர்ப்பணம் செய்யக்கூடாது, யாருக்குமே அவன் செய்யக்கூடாது. அப்படி அவன் செய்ய போறான் அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய அப்பாவை ஒரு தர்பைக்குள்ள தாரை வார்த்து தர சொல்லணும். அதாவது என்னால இந்த சார்த்தத்தை செய்ய முடியல, எனக்கு பதிலா என்னுடைய மகன் செய்வான் அப்படின்னு அவர் அந்த தர்பைக்குள்ள தாரை வார்த்து தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அந்த மகன் அவனுடைய தாத்தாவுக்கு செய்யலாம். இது பெண் வழி மகனாக இருந்தாலும் சரி, ஆண் வழி மகனாக இருந்தாலும் சரி. சில பேர் அவருடைய அப்பாவுக்கே சார்த்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பையன் அந்த தாத்தாவுக்குமே தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து தர்பையை தாரையாக வார்த்து வாங்கி அவங்களுடைய தாத்தாவுக்கும் அவங்களுடைய முன்னோர்களுக்கும் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு கணவரும் மகனும் இருக்கும் பொழுது அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா கணவர் பித்ரு தர்ப்பணம் செய்யலாமா இல்ல மகன் செய்யலாமா அப்படின்னா 2 பேருமே தர்ப்பணம் செய்யலாம். அதுல எந்தவித தவறுமே கிடையாது. கணவர் விருப்பப்பட்டாலும் செய்யலாம், மகன் விருப்பப்பட்டாலும் செய்யலாம். 2 பேருமே செய்யணும். செய்ய வேண்டியது 2 பேருக்குமே கடமை. இந்த இடத்துல நீங்க மகனுக்கு வந்து தந்தை தான் இருக்காரு, செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. தந்தை எவ்வளவு முக்கியமோ தாயும் அவ்வளவு முக்கியம். அதனால தன்னுடைய சொந்த தாய் இறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிச்சயமா அவர் செய்யணும். அதற்கும் முற்பட்ட தலைமுறையில தாத்தா பாட்டிக்கோ இல்ல கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கோ தான் அந்த மகன் அப்பா இருக்கும்போது செய்யக்கூடாது. ஆனா அம்மாவுக்கு அந்த மகன் கண்டிப்பாக செய்யணும். சோ 2 பேருமே நிச்சயமா செய்யுங்க. அப்படி ஒருத்தரால செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட இன்னொருத்தர் நிச்சயமாக அதை கண்டிப்பா செய்யுங்க. இப்போ ஒருத்தர் ஏதாவது காரணத்தினால இறந்துட்டாரு, ஆனா அவருக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, அவர் திருமணமும் செய்துக்கல, அவருக்கு மனைவி மக்களும் இல்ல, அவர் தனியாவே தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு அப்படின்னா அப்பேற்பட்டவருக்கு அவருடைய நெருங்கிய உறவினர்கள் தர்ப்பணம் செய்யலாம். அவருடைய தம்பியோ அண்ணாவோ இல்ல அவருக்கு தங்கச்சி இருக்காங்கன்னா தங்கச்சியுடைய கணவரோ, அக்கா இருக்காங்கன்னா அக்காவுடைய கணவரோ, அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய பந்தங்கள் யாராவது தர்ப்பணம் செய்யலாம். அப்படி நெருங்கிய பந்தங்கள் யாருக்குமே செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நெருங்கிய நண்பர்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ இல்ல யாரோ ஒருத்தரோ கூட அப்பேற்பட்டவங்களுக்கு தனியாக வாழ்ந்து இறந்தவங்களுக்கு யார் வேண்டுமானாலும் தாராளமா தர்ப்பணம் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல, நம்மளுக்கு பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுது. பொதுவாவே சுமங்கலி பெண்கள், கணவன் உயிரோடு இருக்கக்கூடிய பெண்கள் எள்ளும் தண்ணீரும் விட்டோ இல்ல பிண்டம் வைத்தோ யாருக்குமே தர்ப்பணம் செய்யக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, யாருக்குமே அவங்க தர்ப்பணம் செய்யக்கூடாது. தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் கணவருக்கு செய்யலாம்னு சில பேர் சொல்றாங்க, செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே பெண்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத பத்தி கருட புராணம் புஸ்தகத்திலே ஆகட்டும் இல்ல மற்றவர்கள் சொல்றதுலே ஆகட்டும் கிளியரான தெளிவான ஒரு விளக்கம் இதுவரை கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுதான் உண்மையான நிதர்சனம். நீங்க கருட புராணம் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பெண்கள் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத பத்தி எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. மகன் எவ்வாறு செய்யலாம், மகன் எவ்வாறு செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலைகள்ல செய்யலாம் அதை பத்தி மட்டும் தான் கொடுத்திருக்கே தவிர பெண்கள் செய்யலாமா இல்லையாங்கிறத பத்தி பெரிய அளவுல அந்த புத்தகத்துல கொடுக்கப்படல. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்துட்டாரு, அந்த பெண்ணுக்கு 3மே பெண் குழந்தைகளா தான் இருக்காங்க, இல்ல ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயுமே அவங்க தன்னுடைய கணவனுக்கோ இல்ல அந்த பெண் தன்னுடைய அப்பாவுக்கோ செய்ய முடியாது. ஒரு சில பேர் அந்த பெண் கன்னியா பெண் அப்படிங்கறதுனால செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா சாஸ்திரத்துல செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத பத்தி கொடுக்கப்படாததுனால ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அதை செய்யாம இருக்கிறதே மேல் அப்படிங்கிறதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால பெண்கள் பொதுவாவே தர்ப்பணம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப அந்த ஆன்மாவை நீங்க எப்படி கரை சேர்த்தலாம் அப்படின்னா நீங்க படையலிட்டு வழிபாடுகள் செய்யலாம். நீங்க எள்ளும் தண்ணீரும் விட்டு பிண்டம் வைத்து தர்ப்பணம் தான் செய்யக்கூடாதே தவிர நீங்க படையலிட்டு வழிபாடுகள் செய்யலாம். சோ அந்த அன்னைக்கு நீங்க காலையில எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு எந்த அசைவ உணவும் இல்லாம வெங்காயம் பூண்டு சேர்க்காம எப்படி பொதுவா சமைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த வகையில நீங்க சமைச்சு அவருடைய படத்தை வைத்து அவருக்கு படையலிட்டு அவருக்கு தேவையான பிரார்த்தனைகள்லாம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா அந்த படையலை அந்த வீட்டு பெண்கள் யாராவது ஒருத்தர் சாப்பிடலாம். அந்த இறந்தவருடைய பெண்கள் யாராவது ஒருத்தர் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வழக்கம்ல இல்லை அப்படின்னா
நீங்க அந்த இலைய அப்படியே கொண்டு போய் நதி நீர்ல சேர்த்துடலாம். இதற்கு முன்னாடி சில பேருடைய குடும்ப வழக்கத்துல பெண்கள் யாராவது தர்ப்பணம் செய்திருப்பாங்க. சோ உங்களுடைய குடும்ப வழக்கம் என்னங்கிறதையும் மறக்காம நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியம். பெண்கள் செய்யறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா இல்லையா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு தீர்மான முடிவு நம்மளுக்கு தெரியல. தெரியாத பட்சத்துல அதை செய்யாம இருக்கிறது தான் நல்லது. சோ படையிலிட்டு சிம்பிளா வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க. அதுவே நிச்சயமா அந்த ஆன்மாவை பித்ருலோகத்துக்கு சென்று கரை சேர்த்திடும். தர்ப்பணத்திற்கு எதனால எள்ளும் தர்பையும் பயன்படுத்துறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எள் அப்படிங்கிறது பெருமாளினுடைய வியர்வையிலிருந்து தோன்றியதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த அளவுக்கு அது ரொம்பவே புனிதமான ஒண்ணு. இந்த எள்ளுலயே வெள்ளை எள், கருப்பு எள்ளு 2 இருக்கு. பொதுவா சாதம் செய்யக்கூடியவர்கள் இந்த 2 எள்ளு எதை வேணாலும் யூஸ் பண்றாங்க. ஆனா கருப்பு எள்ளுல செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, உத்தமமானதும் கூட. ஏன்னா கருப்பு எள் அப்படிங்கிறது தோல் நீக்காம முழுமையா இருக்கக்கூடிய எள். வெள்ளை எள்ங்கிறது தோல் நீக்கிய எள். தோல் நீக்கியது அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன குறைபாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி பாலிஷ்டு ரைஸை விட அன்பாலிஷ்டு ரைஸ் நம்ம உடலுக்கு நல்லதோ, அதே மாதிரி தோல் நீக்காத இந்த கருப்பு எள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த எள்ளை நீங்க பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப உத்தமமானது. அதே போல தர்பை புல்லை தான் நீங்க நிச்சயமா பயன்படுத்தணும். தர்பை புல்லினுடைய ஒரு நுனியில பிரம்மதேவரும் இன்னொரு நுனியில சிவபெருமானும் நடுவுல விஷ்ணு தேவரும் வீற்றிருக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி தர்பை புல் நீங்க வருஷக்கணக்கா தண்ணீர வச்சிருந்தீங்கனாலும் அழுகாது. அது தானாக வளரக்கூடியது. தர்பையை யாருமே விதைக்க முடியாது, தர்பையை யாருமே அறுவடை செய்ய முடியாது. அது தானாக வளரக்கூடியது. தர்பையை நம்ம எந்த நேரத்துல பறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட நிறைய இருக்கு. அதனால தர்பை ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்கிறதுனால எள்ளும் தர்பையும் நம்ம தர்ப்பணம் செய்யறதுக்கு, இந்த புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு வரோம். தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் உணவு சாப்பிடலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமா உணவு சாப்பிடக்கூடாது. காலையில இருந்து பட்டினி விரதம் இருந்துதான் உங்களுடைய முன்னோர்களுக்கு நிறைவேற்றணும். அப்படியே உங்களால பசி தாங்க முடியாதுனாலோ, இல்ல பிபி சுகர் இருக்கு, நான் மாத்திரை போட்டே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தலை சுத்தெல்லாம் வந்துடும், என்னால செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு ரொம்ப மோசமான ஹெல்த் கண்டிஷன் இருக்கு அப்படின்னாலோ, ஒரு அரை டம்ளருக்கு சர்க்கரை எதுவும் சேர்க்காத பிளெயினான பால், காஃபி டீ எல்லாம் இல்லாம ஒரு பிளெயினான பாலை மட்டும் கொஞ்சமா குடிச்சிட்டு நீங்க அந்த மாத்திரையை போட்டுட்டு இந்த சாங்கியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனா வெறும் வயிற்றுல செய்யறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இதை செய்யுங்க. இந்த தர்ப்பணத்தன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி தான் நிச்சயமாக சமைப்பார்கள். அப்படி உங்களுடைய மனைவி சமைக்கிறாங்கிற பட்சத்துல காலையில அவங்க தாராளமா சாப்பிட்டுட்டே சமைக்கலாம். அவங்க சாப்பிடாம இருக்கணும்னு எந்தவித கண்டிஷனும் கிடையாது. ஆனா சில பேர் என்னுடைய கணவர் தர்ப்பணத்தன்னைக்கு சாப்பிடாம இருக்காரு, அவர் சாப்பிடாதப்ப நான் எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிச்சு விரதமாக இருப்பாங்க. விரதமாக இருக்கிறதும் கூட நல்லதுதான். ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு சமைக்கணுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு சமைக்கிறதும் விரதமாக இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இத்தனை வருஷமா நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அதை தாராளமா ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ ஒருத்தருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா தர்ப்பணத்தன்னைக்கு நீங்க வெளியே சாப்பிடக்கூடாது. சோ யார் அந்த சமையல செய்வது அப்படின்னா உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அந்த மனைவியினுடைய தங்கச்சியோ இல்ல மனைவியினுடைய அக்காவோ இல்ல உங்களுடைய சொந்த தங்கச்சியோ அக்காவோ யாராவது ஒருத்தர் மடியாக குளித்து விட்டு அந்த சமையலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதற்கு சமைக்கிறதுக்காகவே சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை உங்களுடைய வீட்டுக்கு வரவழைத்து உங்களுடைய வீட்லயே சமையல் செய்ய சொல்லி அந்த சமையலை தான் நீங்க உட்கொள்ளணும். இந்த சமையலை நீங்க சமைக்கும் பொழுது அசைவ உணவு சமைக்க கூடாது, வெங்காயம் பூண்டு சேர்க்க கூடாது. வெஜிடேரியனா சாதாரண எளிமையான காய்கறிகள், அதே மாதிரி கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளும் நிறைய பேர் சேர்த்த மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா நாட்டு காய்கறிகளை வச்சு சிம்பிளான ஒரு சமையலை பண்ணி நீங்க படையல் வைக்கலாம். அப்படி வச்சு உங்களுடைய வழிபாடுகளை முடிச்சுட்டு நீங்க ரொம்ப முக்கியமா நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு நிச்சயமாக உணவு அளிக்கணும். அந்த அன்னைக்கு எந்தாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம உணவு அளிக்கலாம். காக்காயே நம்மளுடைய பித்ருக்களா நம்ம பார்க்கறதுனால காகத்துக்கு உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறமா படையிலிட்டு இலை போட்டு பித்ருக்களுக்கு உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த உணவை நீங்க சாப்பிடணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இதை செய்துட்டு தான் நீங்க சாப்பிடணும். அவர்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இதுல ஏதாவது விட்டு போயிருந்தாலோ, ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கு, தவறா இருக்குன்னு உங்களுக்கு தோன்றினாலோ, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நான் புத்தகத்துல என்ன படிச்சேனோ, அததான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இந்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா தோணுச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் இந்த வீடியோவ பாக்குறவங்களும் அத தெரிஞ்சுக்குவாங்க. வேற ஏதாவது விஷயங்கள பத்தி நம்ம பேசணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அத பத்தி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வென்ட்டா அப்லோட் பண்ற கன்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்.